தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் காவல்துறையினர் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அடுத்த 2 நாட்களில் வர்றதை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்க இயலாத ஒரு காரணத்தினால இந்த மாநாடு தேதியானது ஆகஸ்ட் 21க்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு பணி பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாடு திட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அந்த மாநாடு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேடை அமைக்கும் பணி, விஜய் அவர்கள் நடந்து செல்வதற்கு அந்த ரேம்ப் வாக் நடந்து செல்வதற்கான மேடை அமைக்கும் பணிகள் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த மாநாட்டில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம், மற்ற எந்த ஒரு மாநாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்த மாநாட்டில் சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாநாடு என்றாலே பல லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கும். குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தண்ணீர் தாகம் அதிக அளவில் காணப்படும். அவங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தண்ணீர்கள் குடிக்க வேண்டும் என்றால் பல்வேறு தூரத்தில் போய் அவங்க தண்ணீர் அருந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் அந்த தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ஓ பிளான்ட்ல மூலமாக அங்கேருந்து டைரெக்டாக ஒரு ராட்சச தொட்டியில் தண்ணீர்கள் நிரப்பப்பட்டு இந்த மாநாட்டில் காலை முதல் இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் தொண்டர்கள் இருக்கிற இடத்துக்கே அந்த தண்ணீர் விநியோகம் செய்யும் அளவுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த மாநாடு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு எல்லாத்தையுமே உள்ள அமர வைப்பாங்க. குறிப்பாக 90 பாக்ஸுகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 90 பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10,000 அடிக்கு பைப்பு வாங்கப்பட்டிருக்கு. அந்த பைப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் அந்த பைப்புகளை வைக்கப்பட்டு அந்த பைப்புகள் மூலமாக ராட்சச தொட்டியிலிருந்து தண்ணீர்கள் கொண்டு வரவைக்கப்பட்டு 750 குழாய்கள் மூலம் தண்ணீர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 வரைக்கும் அந்த குழாய்கள் போடப்படுது. அந்த குழாய்கள் மூலமாக அவங்க பாக்ஸில் இருந்த இடத்துலேயே வேற எங்கேயும் மலைந்து போகாமல் பாக்ஸில் இருந்த இடத்துல இருந்தே அவங்க அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடானது இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயமாக எந்த ஒரு மாநாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சுமார் 520 ஏக்கர் பரப்பளவில் அந்த மாநாட்டுக்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 2 இடங்களில் பெரிய அளவில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டு திடலுக்கு உள்ளே மட்டும் தண்ணீர் ஏற்பாடுகள் செய்யாமல் வெளியே பார்த்தீங்கன்னா 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் தொட்டிகள் மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தொட்டிகள் வைக்கப்பட்டு அங்கும் இந்த தண்ணீர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு பணியானது தீவிரமாக நடைபெற்று கொண்ட நிலையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாநாட்டு பணிகள் நடக்கக்கூடிய இடத்துல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காரு. அந்த ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்த திட்டங்களையும் பார்வையிட்டிருக்காரு. குறிப்பாக இந்த மாநாட்டில் மிகப்பெரிய பேசப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக தான். ஏன்னா கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் மாநில மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு காரணத்தினால அதை சரி செய்யும் வகையில் இந்த மாநாட்டில் முக்கியமாக இந்த அமைப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.